பார்வதி தேவிக்கு எப்போதும் குளிக்கும் போது யாராவது காவல் காக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் சிவபெருமான் எப்போதும் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். ஒரு நாள் பார்வதி தேவியானார் குளிக்கச் செல்லும் முன் தனது உடலில் இருந்த குங்குமப் பொடி, சந்தனப் பொடி கலந்து அதிலிருந்து ஒரு அழகான சிறுவனை உருவாக்கினார். உயிர் ஊதியதும் அந்த சிறுவன் உயிர் பெற்று எழுந்தான். பார்வதி தேவியானார் அவனை நோக்கி, "நீ என் மகன், இங்கிருந்து யாரும் உள்ளே வரக்கூடாது, காவலாக நீ நிற்க வேண்டும்" என்றார். அந்த சிறுவனே பின்னர் விநாயகர். சிவபெருமான் வீட்டிற்குள் வர முயன்ற போது விநாயகர், "அம்மா உள்ளே குளிக்கிறார், உங்களை அனுமதிக்க முடியாது" என்று தடுத்தான். சிவபெருமான் கோபமடைந்து தனது கண்களில் எரியும் கதிர்களை வீசி அந்த சிறுவனின் தலையை வெட்டினார். பார்வதி தேவியானார் இதை கண்டு துயரமடைந்து, "என் மகனை உயிர்ப்பிக்க வேண்டும், இல்லையெனில் உலகையே அழித்து விடுவேன்" என்று சபித்தார். அப்போது தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை வேண்டினர். சிவபெருமான் உடனே, "வடக்கு நோக்கி கிடக்கும் யானையின் தலையை எடுத்து வாருங்கள்" என்று ஆணையிட்டார். அந்த யானையின் தலையை அந்த சிறுவனின் உடலில் இணைத்தார். உடனே அவன் உயிர் பெற்றான். சிவபெருமான் அவனை கணபதி, விநாயகர், ஏக்தந்தன் என்று பெயரிட்டு, "எல்லா காரியங்களிலும் முதலில் உன்னை வழிபடுவார்கள், நீ தடைகள் நீக்கும் தெய்வமாக இருப்பாய்" என்று வரம் வழங்கினார். அந்நாளே விநாயகர் சதுர்த்தி என்று கொண்டாடப்படுகிறது.